மலைகளால் சூழப்பட்ட அந்த அமைதியான காட்டில் ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த ஐயப்பனின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி துலங்கியது. அப்போது ஒரு முதிய சந்நியாசி வந்து அவரிடம் கேட்டார், சுவாமியே, உலகம் எதற்காக உங்களை சரணம் என கூப்பிடுகிறது? அப்போது ஐயப்பன் சிரித்தபடி கண்களை திறந்து மென்மையான குரலில் கூறினார், சரணம் என்பது ஓட்டமல்ல, சமர்ப்பணம். அவர் விரலை காட்டின் பக்கம் நீட்டிச் சொல்லினார், மனிதன் தன் துயரம், கோபம், பயம், பேராசை அனைத்தையும் விடும் இடம்தான் சரணம். அங்கே அவன் புதிய மனசுடன் பிறக்கிறான். சந்நியாசி கவனமாக கேட்டார். ஐயப்பன் தொடர்ந்தார், சபரிமலை பாதையில் வரும் அனைவரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் சமம் என்று. காடு முழுவதும் ஒரு காற்று மெதுவாக வீசியது. இலைகள் ஒசைப்படுத்தின. இனி அவர்கள் சொல்வது சுவாமியே சரணம் ஐயப்பா என்பதல்ல. அவர்கள் உள்ளம் சொல்வது, என் அகங்காரத்திலிருந்து நான் சரணம், என் பொறாமையிலிருந்து சரணம், என் துயரத்திலிருந்து சரணம். சந்நியாசியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஐயப்பன் கைகளை விரித்தார். என்னை பார்க்க வருபவர்கள் என்னிடம் வரவில்லை, அவர்கள் தங்கள் உண்மையான ஆன்மாவை பார்க்க வருகிறார்கள். அதுவே சபரிமலை பயணத்தின் உன்னதம். சூரியன் மெதுவாக மலை மீது உதித்தது. ஒளி ஐயப்பனின் முகத்தில் தங்கம் போல பிரகாசித்தது. அவசானமாக அவர் கூறினார், சரணம் என்பது நான் அல்ல, நீங்கள் உணரும் அந்த அமைதியே என் வடிவமே. முதிய சந்நியாசி தலையை தாழ்த்தி ஆழ்ந்த ஆனந்தத்தில் நின்றார். ஐயப்பன் மீண்டும் தியானத்தில் அமர மனையின் மீது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மென்மையான ஒலி பரவி மங்கியது.